வணக்கம் உறவுகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வாரம் நம்ம மீன் கடைக்கு புதுசாக ஒரு பேரில் கெள்ளல் மீன் அப்படின்னு வந்துச்சு. சரி, அதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அந்த கெள்ளல் மீன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. எனக்கு இதோட பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சரி, அதான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டலான்ட்டு காட்டினேன். நான் வீடியோ எடுக்கலை. ஒரு தம்பி மீன் வாங்க வந்தான்தான். அவன்கிட்ட தான் ஃபோனை கொடுத்து வீடியோ எடு தம்பி அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்குறதுக்கே அவ்வளோ யோசிச்சான். சும்மா எடுயா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் இவங்க கடைக்கு ஏன்டா மீன் வாங்க வந்தோன்னு நினச்சானா என்னமோ, வாங்கி எடுத்தான். ஆனால் மாமா அந்த மீனை வெட்டுறதுக்குள்ளே யாராச்சும் வந்து ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து அதை வெட்ட முடியல. நான் அதான் சரி கொண்டா தம்பி அப்படின்ட்டு அது வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே நான் ஃபோனை வாங்கிட்டேன். அதான் அந்த முழுசாக அந்த மீன் வெட்டுற வீடியோ எடுக்க முடியல. அதான் அந்த கொஞ்சம் மட்டும்தான் அதை கட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளேயே நான் தம்பிகிட்ட இருந்து ஃபோனை வாங்கிட்டேன் பார்த்துக்கோங்க. ஆனால் ஒரு வியாபாரம் பார்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாரம் வியாபாரம் வந்து நல்லா ஓடும். ஒரு வாரம் வந்து கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். வியாபாரத்தில் ஓடும் ஓடாது அப்படின்னு நம்ம வந்து கணிக்கவே முடியாது பார்த்துக்கோங்க. ஒரு வாரம் இந்த வாரம் என்னத்த ஓடப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வாரம் வேகமாக ஓடிடும் மீன். இந்த வாரம் எங்களுக்கு வந்து ரொம்பவே மீன் இந்த தடவை கொஞ்சம் ஒரு 14 கிலோ போல் மீன் மிச்சமாயிடுச்சுங்க. அது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருந்தது. ஆனாலும் என்ன பண்ண, இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, அது எனக்கு ஞாபகமே இல்லை. இல்லைன்னா நான் சொல்லியிருப்பேன். மாமாட்ட சொல்லி கொஞ்சம் கம்மியாகவே மீன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, எது நடக்குமோ அதானங்க நடக்கும். ஒரு வாரம் நல்லாயிருக்கும், ஒரு வாரம் டல்லாக இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நானும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் ஃபோன் போட்டு மீன் வேணுமா அப்படின்னு கேட்டேன். ஆனால் எப்பயும் கேட்டால் எப்படியும் ஒரு 2, 3 கிலோவாச்சும் ஆர்டர் ஆகும். எடுத்துருவாங்க. ஒரு 2 மீனும் 2, 3 கிலோவுக்காச்சும் கண்டிப்பாக ஓடிடும். ஆனால் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கேட்டவங்க நான் ஃபோன் போட்டு கேட்டதில் யாருமே வேணும்னு சொல்லவே இல்லை. எல்லாருமே இல்லை வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ண, எல்லோரும் நினைப்பாங்க அவங்க பயிர் ஹவுஸ்லேயே வேலை செய்கிறாங்க, மீன் கடையும் போடுறாங்க, அவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க. ஆனால் நம்ம கடையில் நடக்கிறது நம்மளுக்கு தாங்க தெரியும். அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்தந்த வாரத்துக்கு மீன் ஓடினா தான் ஒரு 10 ரூபா பார்க்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தாங்க தெரியும். நான் அந்த பெட்டியில் தாங்க ஓடாத மீன்லாம் இருந்தது. விற்காத மீனெல்லாம் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஊளி, பாறை, நகரை, அயிலை மீன், பிறகு பார்த்திங்கன்னா அந்த நெத்திலி மீன், அப்புறம் நெத்திலிக்கு அடுத்து கனவா மீன், எல்லாமே சேர்ந்து ஒரு 14 கிலோ போல் இந்த வாரம் மிச்சமாயிடுச்சு.